உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, திருநாவுக்கரசருடைய முதலாம் பகுதியிலே பல்லவ மன்னன் மருள் நீக்கியாரை அழைத்து வரச் சொன்ன வரைக்கும் பார்த்தோம். அதே நேரத்தில் திருநாவுக்கரசருக்கு பலவிதமான பேர். காரணம், பலவிதமான சேவை செய்தவர் நாவுக்கரசர். மருள் நீக்கியார் தந்தையார் தாயார் வைத்த பேர். தருமசேனன் சமண சமயத்தோர் வைத்த பேர். திருநாவுக்கரசர் சிவபெருமான் வழங்கிய பேர். அப்பர் ஞானசம்பந்த பெருமான் வழங்கிய பேர். உளவாரப்படையாளி, அவர் தெய்வீக பணியிலே திருப்பணியிலே ஆலய உளவாரப்பணி செய்ததினாலே அந்த படை ஒன்று கை வைத்திருப்பார். ஆகையினாலே உளவாரப்படையாளி. தொண்டு கிழவன், கிழவனுங்கிற வார்த்தை அந்த காலத்தில் சகஜமாக சொல்லுவாங்க. தொண்டு செய்கின்ற கிழவன். அது மட்டுமல்லாமல் 312 பதிகங்களை நாவுக்கரசர் பாடியிருக்காரு. அதே நேரத்தில் திருநாவுக்கரசர் அவருடைய விழா திருப்புகழூரிலே அவர் முக்தி அடைந்த ஸ்தலம். 10 நாட்கள் விழாவாக சித்திரை மாதத்திலே சதய நட்சத்திரத்தை தொடர்ந்து 10 நாட்கள் அவருடைய விழா நடக்கிறது, முக்தி அடைந்த விழா. அப்படிப்பட்ட சிறப்பானதொரு நாவுக்கரசருடைய அந்த நிகழ்ச்சியை மீண்டும் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். நாவுக்கரசருக்கு பல்லவ மன்னன் அழைத்தார். அது வரைக்கும் போன முறை பார்த்தோம். அவர் பாடிய பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவிதையை சொன்னார். நாம் யாரும் யாருக்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும், ஏமாப்போம், பிணி அறிவோம், பணியோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று பாடி கம்பீரமாக நின்றார். யார் பக்கம் பார்க்கல. இருந்தாலும் வந்திருக்கிறவர் அரசருடைய மந்திரி, பல்லவ மன்னனுடைய மந்திரி. அப்படியே அமைதியாக இருந்து மீண்டும் ஒரு அரசுடைய அந்த கட்டளையை நினைவுபடுத்துகிறார். தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்கவன் இளைவோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீள ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே என்று பாடி மறுபடியும் நின்றார். மந்திரிக்கு ஒன்றும் புரியல. இவருடைய வீர தீர வசனத்தை கேட்டு அவங்களே தொடர்கிறாங்க. மீண்டும் ஞாபகப்படுத்தினார். ஆகவே திருநாவுக்கரசர் இறைவன் மேலே பக்தி கோடாக நினைத்து இறைவன் மேல் முழு பக்தியை செலுத்தி அந்த நேரத்திலே நாவுக்கரசருக்கு இறைவனே சென்று வா என்று சொன்ன மாதிரி ஒரு நினைவு வந்தது, அந்த உணர்வு வந்தது. ஆகையினாலே மந்திரிகளோடு அவர் பாடலிபுத்திரம் சென்றார். பாடலிபுத்திரம் சென்ற உடனே அந்த பல்லவ மன்னனுக்கு மிகவும் கடுமையான ஒரு கோபம். என்ன கோபம்? சமண சமயத்தை இகழ்ந்து விட்டார் அப்படிங்கிற கோபம்.
இங்கேருந்து போனார். என்ன செய்வது ஏது செய்வதுன்னு சமணர்கிட்ட சமண பெரியவர்கள்ட்ட கேட்டார். ஒன்று செய்யலாம், அவர் மீள முடியாது. என்ன சொல்லுங்கள்? நீற்றறையிலே உட்கார வைப்போம். நீற்றறைன்னா நமக்கு தெரியும், சுண்ணாம்பு குழாய், சுண்ணாம்பு களவாயின்னு சொல்லுவாங்க. அது எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அந்த நீற்றறையில் உட்கார வச்சாங்க. சாதாரணமாக ஒரு நிமிஷம் உட்கார முடியாது. நீற்றறையை உட்கார வச்சு, நீற்றறையினால் கீழே ஒரு அனல் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அனல் மேலே உட்கார வச்சு கதவை சாத்திட்டாங்க. 7 நாள் கழித்து மன்னவன் மறுபடியும் ஏவலாளியை விட்டு கதவு திறந்து பாருங்கன்னார். கதவு திறக்க வரும்பொழுது நாவுக்கரசர் பஞ்சாட்சர மந்திரத்தை அப்படியே ஜபித்து கொண்டே இருக்கார். 7 நாளில் 7வது நாள் கூட ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று மெல்லமாக சவுண்டு கேட்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, துடிதெடுத்து முணுமுணுக்கிறார் போல இருக்குன்னு நினச்சாங்க. கதவு திறந்தா கம்பீரமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ ஒரு பாடலை பாடுறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே, ஈசன் எந்தை இணையடி நிழலே. அப்படி பாடிக்கிட்டே எழுந்திரிச்சு வர்றார். இவங்களால் ஒன்றும் புரியல, என்னடா இது சுண்ணாம்பு களவாயில் உட்கார வச்சு பாடிக்கிட்டே வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை பாருங்க. மாசில் வீணை, இந்த வீணை ஒளி இருக்கு இல்லையா, மாலை மதியம், மாலை மதியத்தை தாண்டி மாலை நேரத்தில் வீசு தென்றல். இந்த மாலை நேரத்தில் கடலோரத்தில் பூங்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான தென்றல் காற்று வீசும். ஒரு 5 மணிக்கு மேலே 6 மணி, சுமார் 6:30 மணிக்கெல்லாம். அப்படி இருந்ததான் அந்த நீற்றறை. அப்படி அதனை தொடர்ச்சியாக அந்த பாட்டுடைய அர்த்தம். அப்படி வர்றார். உடனே சமணர்கள்லாம் ஓடோடி போகிறாங்க மன்னர்கிட்ட, பல்லவ மன்னன்ட்டு. இப்படி ஆச்சுன்னு நிலைமை சொல்கிறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தாற்போல் என்ன செய்யலான்னு சொல்கிறார். ஒன்று செய்யலாம், சோறில் பால் சோற்றில் விஷத்தை கொடுக்கலாம்னு சொல்கிறார். அப்போது பால் சோற்றில் விஷம் கலந்து அதை கொடுக்குறாங்க. அந்த விஷம் கலந்து கொடுத்த அந்த உணவானது நாவுக்கரசுக்கு எந்த விதமான இடர்பாடும் அல்ல. இடர்பாடு இல்லாமலே அவர் அமைதியாக இருக்கார். மறுபடியும் போய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்முடைய சமண நாமத்தை, சமண மந்திரத்தை சொல்லி தப்பிச்சுக்கிட்டே இருக்காரு, இப்போ என்ன பண்ணலாம்? 3வதாக சரி, மத யானையை விட்டு அவரை அருகிலே விடலாம், மிதிக்க சொல்லலாம்ங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் மத யானை அருகிலே ஞானசம்பந்தரை நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்தின உடனே இவர் பதிகம் பாடுறார். நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறிவிச்சையும், நமச்சிவாயவே நானவின்றேற்றுமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டிடும், நமச்சிவாயவே நன்னெறி காட்டிடும். இப்படி அந்த மதம் கொண்ட யானை அருகிலே நின்று வணங்கி, சிவபுரமாய் வணங்கி பாடுறார். மதம் கொண்ட யானை என்ன செஞ்சிச்சுன்னா,
திருநாவுக்கரசரை வலம் வந்துச்சு. வலம் வந்து வணங்கி அமர்ந்தது மதம் பிடித்த யானை. அது மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கின்ற யானை பாகெல்லாம் தூக்கி அடிச்சிருச்சு. பக்கத்தில் இருந்த சமணர்கள்லாம் தூக்கி அடித்து பல பேரை கொன்னாச்சு. தப்பிச்சவங்க ஓடி போய் சமணர்கிட்ட, நம்ம மன்னர்கிட்ட போய், பல்லவ மன்னர்கிட்ட போய் இப்படியெல்லாம் நடந்துருச்சின்னு சொல்லி, தப்பிச்சதே அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, அலம்பல் பண்ணுறாங்க. உடனே பல்லவ மன்னன் அவர்களெல்லாம் ஆறுதல் சொல்கிறார். ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், இப்போ செய்கிற வேலை கடுமையாக இருக்கணும், அவரால் ஒன்றும் பண்ண கூடாது அப்படின்னு நினச்சி செய்கிறான். திட்டம் போடுறாங்க. ஒன்று செய்யலாமே என்ற என்ன, சரியான பெரிய பாறாங்கல்ல வைத்து அதிலே அவருக்கு கடுமையாக கட்டு போட்டு கடலிலே தள்ளிவிடலாம், கொஞ்சம் தூரம் கழித்து தள்ளிவிடலாம், ஆழம் இருக்கிற இடத்துல அப்படி திட்டமிடுறாங்க. அதே போன்று கடலிலே தள்ளுறாங்க. உடனே சரின்றாரு, எல்லாம் சேர்றாங்க, கடலிலே தள்ளுறாங்க. தள்ளிட்ட பிறகு இவங்க வந்தாச்சு. சரி, இனிமே இவர் வரமாட்டார்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அப்போது நம்முடைய திருநாவுக்கரசர் அப்படியே அந்த கல்லாகப்பட்டது மூழ்கி கொண்டே இருக்கு. இவருக்கும் கொஞ்சம் அச்சம் இருந்தது. இருந்தாலும் கூட ஒரு பதிகத்தை பாடுறார். சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் சொற்றுணை தீர்ந்தடி பொருந்தே கை தோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே என்ற பாடல் பாடிக்கொண்டே அப்படியே திருப்பாதிரிப்புலியூர் அருகே, திருப்பாதிரிப்புலியூர்னா கடலூர், ஓட்டி என்டி அப்படி சொல்லுவாங்க, அந்த பகுதிக்கு அருகாமையிலே போய் கரையேறார். கரையேறின உடனே அங்கே இருக்கின்ற சிவனடியார்கள் இந்த திருப்பாதிரிப்புலியூர் ஆலயத்துக்கு அழைத்து சென்று வரவேற்பெல்லாம் கொடுத்து அவரை பற்றி இந்த மாதிரி சமணர்கள் அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இதெல்லாம் ஊருக்கு தெரியுது, ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. அந்த கொடுமையெல்லாம் தாண்டி இறைவனர்களாலே இங்கே திருப்பாதிரிப்புலியூர் ஆலயத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாருமே வரவேற்று வணங்குகிறார்கள். ஆகவே அந்த நிலையில் அவர் அந்த திருப்பாதிரிப்புலியூர் ஆலயத்திலே பதிகம் பாடுறார். இந்த அளவிலே 2ஆம் பகுதியை முடிச்சுக்கிறோம். இதை கேட்கின்ற அனைவரும் முழுமையாக கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால என்ன நன்மை என்று சொன்னால், ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு தானாகவே இந்த நிகழ்ச்சி வரும். ஆகையினால எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாரும் இதை கேட்டு மகிழுங்க. கேட்பதனாலே அனைவருக்கும் பயனுண்டு. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.